அடே அடே பொண்ணுமணி உங்க அக்காவுக்கு எது அழகா இல்லையா? தொடைய படுற ரம்பா தொட மாதிரி வச்சிருக்காளா? ஐயோ ஐயோ அவன் சொன்னோன்னு நீ என்ன லைட்ட போடுற? போடுறது வெளிச்சத்தை போட்டு பாக்கத எப்படி தெரியுது? வாங்க வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தா நீங்க சுண்ணாம்பு நாடகத்துக்கு வந்திருக்கீங்க. நானும் நல்லா இருக்கனாலதானங்க உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அப்படிங்களா? சரி, நீங்க பொம்பளை தானே? நீங்க ஆம்பளை தானே? ஆம்பளை தான். நான் பொம்பளை தான். எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கும் சந்தேகமா. சந்தேகம் உனக்கு இதுல இருக்கக்கூடாது. ஆம்பளைங்கிற சந்தேகம் எதுல இருக்கு அதைத்தானே பார்க்க முடியும். அதுக்கா நீ சந்தேகப்படுறதா நான் தூக்கி நான் வெளியில ஓடுறது நான் ஆம்பளை காட்டிக்கிட்டு செய்ய முடியுமா? நீ சந்தேகப்படுறதுக்காண்டி நான் தான் தூக்கி வெளியே காமிச்சு பொருள் காட்சி மாதிரி காட்டி நான் தான் பொம்பளைன்னு காட்ட முடியுமா? ஒரு நாளைக்கு காட்டுங்கிறேன். ஏன் நீ ஒரு நாளைக்கு காட்டு? பேசு ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி பேசுறிய? முத்துராஜ், என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்ன பத்தி உனக்கும் தெரியாது. உன்னை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறேன்? உன்னை பத்தி நான் என்ன மயிருக்கடா தெரிஞ்சுக்கணும்? என்னை பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது. என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டாம், உன்னை பத்தி நானும் தெரிஞ்சுக்க வேண்டாம். இங்க மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். யாருக்கு வம்பு போக மாட்டேன். சரி, வம்பு வழியில வந்துச்சுன்னு வச்சுக்கவே அது 90 கிளவியா இருந்தாலும் போட்டு உருளிக்கிட்டு தான் கிடப்பேன். நானும் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன். போயிட்டேன்னு வச்சுக்க, அந்த ஆளை என் வீட்டு வரைக்கும் நடக்க வச்சே கூட்டிட்டு வந்துருவேன். பரவாயில்ல, அத பத்தி நான் அந்த ஆளா கூட இருந்து போறேன். நீ இருப்ப. ஏன் என்ன என்ன ஒரு பொம்பளை என்ன ஒரு பொம்பளை? ஆமா, நீ மாமே மகன் இல்ல மச்சா மகன். இவரை பார்த்தோன்னே பல்ல இழிச்சுக்கிட்டு பேசுவாங்க. நீ யாரு மகன்? நான் பேசணும். ஆமாமா, ஏன் மச்சா மகன் இல்ல. இன்னைக்கு விடியிற வர சுண்ணாம்பு இருப்பில நீ தான் என் பொண்டாட்டி. என்ன புருஷன்? நாளா என் புருஷனை மீன் குழம்பு வச்சு கொண்டுருவேன். இந்த மாதிரி நீ கொண்டாடு பிரச்சனை இல்ல, ஆனா குடிச்சு விட்டாலும் உன்னை இதுங்காம விட மாட்டேன். என்ன இதுங்காம? என்னடா என்ன என்னன்னு பேசாம போங்க. நீதான் முடிக்க மாட்டேங்கிற, நானாவது புடிச்சிட்டு போறேன். விடு. என்னத்துக்கு ஒன்னே நான் புடிச்சேன். எங்க நீ பிடிக்கலையே. சரியான ஆம்பளை புடி. நான் புடிச்ச மாதிரி எதுக்கு ஒன்னே புடிச்சு விட்டு நான் தங்கத்துல 1 லட்சம் ரூபாய் ஆதாரம் கட்டேன். ஏண்டா என்னைய புடிச்சிட்டு அங்க ஏண்டா கட்டுற? இங்க கட்டுறா. இங்க என்னத்துக்கு கட்ட? அங்க புடிக்கிறது என்னைய தானடா. ஒன்னே புடிச்சா ஒன்னே கிட்ட கட்ட முடியுமா? தங்கத்துல கட்ட முடியும். என்ன மயிறு கிட்டற? ஓட்ட முதல்ல வாமங்கடே ஓடிக்கிட்டு போடா. என்ன கேட்டிட்டு போ. கேட்டிட்டு பண்ண நான் வருத்தப்பட போறேன்னா என் பொண்டாட்டி தினமும் கேட்கிறேன். இன்னைக்கு நீ மேடையில கேட்கிற. கேட்டுட்டு போ. வெக்கமாவே இல்ல. எதுக்கு வெக்கம்? பொம்பளை ஆம்பளை முகரைய பாரு. மணிமேகல, என்னைக்கு இந்த வேஷம் போட்டு வெளியில வந்தானா மானம் ரோசம் சூடு சொரணை எல்லாத்தையும் உதுத்து விட்டேன் நான். அப்படி கிடையாது. என்னைக்கு இந்த பேக்க தூக்குறோமோ அப்பவே விட்டுறணும். விட்டுறேன். போடுறப்பவே எப்படி விட முடியும்? நான் விட்டுட்டேன். பேக்க தூக்கி வண்டியில வச்சோம்னா எல்லாத்தையும் விட்டுறணும். ஆனா உன்னைய பார்த்தா எனக்கு சுத்தமாவே கோபம் வராது. ஏன் தெரியுமா? இந்த கண்ணு மூக்கு அப்படியே இந்த எல்லாமே அப்படியே பொண்டாட்டி மாதிரியே விளக்கமா இருக்கு. முகர கட்டைய பாரு. உன்னைய பாக்கையில இருந்தா செத்து போன எங்க பழைய தாத்தா மாதிரியே இருக்க. செல்லக்குட்டி, கையில துப்புவேடா. கையில துப்புவே. இது என்னது? இது எச்சி. முகர. இதுதான் ஆம்பளைக்கு ஐஸ்கிரீம். நீ துப்புற எச்சிய பூரா ஆம்பளை ஐஸ்கிரீமா நக்குவான். விளக்கமா தடிச்சா அது நாங்களுக்கு வெந்தாமரை வச்சுன மாதிரியே உறுப்ப கழட்டி அடிச்சா பெரிய கப்பு வாங்கினது மாதிரி மூத்திரத்தை கடிச்சிட்டு ஊத்துனா மூத்திரத்தை பேஞ்சு ஊத்துனா பன்னீர் தெளித்த மாதிரி நினைச்சுக்கிடுவான். நாங்க என்னைக்கு வருத்தப்பட மாட்டோம். ஆம்பளை வரைக்கும் அப்படித்தான். முகரை மூச்சியும் பாரு. என்ன பொறுமைக்கு சிறந்தது ஆம்பளமா? என்ன செஞ்சாலும் நாங்க பொறுமையாத்தான் இருப்போம். பொறுமையின் பொக்கிஷம் பொம்பளைன்னு இருக்காங்க. ஆமா, நீ பொம்பளை அப்படியே கிழிச்சு கூட அப்படியேமா. நீ ஆம்பளை கிழிச்சு கேப்பே நட்டுருவேன். ஆம்பளை நம்ம பொறுமையா இருப்பா. பொம்பளையா பொறுமையா இருப்பா. எதுல பொறுமையா இருப்பா? நீங்க எதுல பொறுமையா இருக்கீங்க? நீ கட்டி பிடிச்சா கட்டி பிடிக்கீங்க. கட்டி பிடிக்க மாட்டேங்கிறீங்க. என்னைய கட்டி பிடிக்க நான் விடியிற வரை தூக்கி போட்டு அமுக்கு நான் பேசாம தான் கிடப்பேன். ஆனா என்னைய வேண்டாம், எங்க வாத்தியார் சீமா வாத்தியார தூக்கி போட்டு அமுக்கு பேசாம தான் இருப்பாரு. ஆனா அவரை வேணா மைசூர்காரர் 4 பேரை போட்டு அமுக்கு பேசாம தான் இருப்பாரு. 4 பேரை போட்டு ஏன்டா என்ன அமுக்க சொல்ற? நீ போடா. சரி, சுண்ணாருக்குள்ள இருக்க ஆம்பளைல 50 பேர் ஒவ்வொரு ஆளையா தூக்கி போட்டு அமுக்கிட்டா பேசாம தான் இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஆம்பளை எல்லாத்துலயும் பொறுமையா இருப்போமா. ஏமா அப்படி அமுக்கிற மணிமேல என்னை விட்டுருமா அப்படின்னு எந்த ஆம்பளையும் சொல்ல மாட்டான். நியாயமான விஷயம். நான் கட்டி பிடிக்க வரையில கோவப்பட்டனால எனக்கு பொறுமை இல்ல. நீங்க உங்களை கட்டி பிடிச்சா உங்களுக்கு கோவம் வருது. இப்ப நான் செருப்ப கட்டிட்டு உன்னை அடிச்சேன்னு வச்சுக்க, இப்ப நீ சொன்ன மாதிரியே செஞ்சோம்னு வச்சுக்க, நீ பொறுமையா இருப்பியா? பொறுமையா இருப்பேன். சாணியை கரைச்சிட்டு ஊத்துனா பொறுமையா இருப்பியா? நீ மானம் கட்ட வேண்டாம். உன்னே மாதிரியே எல்லாத்தையும் நினைச்சேன். ஆம்பளை அப்படிங்க ஆம்பளைன்னு சொல்றோம்னு வச்சுக்க, வீர விளைஞ்ச மண்ணிய தமிழனோட மண்ணு. வீரத்துக்கு மட்டும் எந்த வகையிலும் குறைய கூடாது. மானம் ரொம்ப முக்கியம். உயிர் போனாலும் மானம் போடக்கூடாதுன்னு நினைக்கிற பூமியில வாழ்ற
சொல்றோம்யா நம்ம. இவரு கட்டி பிடிப்பாரா, முத்தம் கொடுக்கணுமா, பன்னீர் தெளிக்கணுமா, வெஞ்சாமரம் வீசணுமா, எரும மாட்டு பயல. ஆம்பளை பத்தி அவசர பத்தி பெண் பத்தி பின் பத்தி சொன்னாங்களே, எதுக்கு ஏன் சொன்னாங்க? எதுக்கு சொன்ன நீ சொல்லி எங்களுக்கு எனக்கு தெரியுமியா. பெண் புத்தி பின் புத்தின்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஒரு விஷயம் நல்லதோ கெட்டதோ ஆம்பளை அவசரப்பட்டு செஞ்சிருவான். ஆனா பொம்பளை என்ன சொல்லுவா, ஏங்க அங்க போகாதீங்க, அங்க சண்டை வந்துரும், அங்க போகாதீங்க, நேரம் சரியில்லை, சகுனம் சரியா இல்ல அப்படின்னு பின்னாடி நடக்கிறத முன்கூட்டியே யோசிச்சு, பிள்ளையா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலயும் முன்கூட்டி சொல்றவ பொம்பளை. அதனாலதான் பின்னாடி நடக்கிறத முன்னாடி சொல்றதுனாலதான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லிருக்காங்க. நீ ஆம்பளை சொல்ற, நாங்க சொல்றத எங்கடா கேக்குறீங்க? எங்க கேக்குற நாசமத்து போறவே, இங்க இருந்து போற வெக்கு வெக்குன்னு போற, காலையில எந்திரிச்சு வெள்ளையும் சொல்லையுமா பெரிய நாட்டாம மாதிரி போற, சாயந்தரம் வரையில காட்டு ஆம மாதிரி வரையட நாசப்பட்டு போறவனே, போய் ஒழுங்கா வர்றியா? எதுலயாவது முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு சாகுற, அந்த பழி எங்க மேலதான் வருது. இவ காலை வச்சு தூக்கி வச்ச நேரம் தான் தெரியல. என்னமோ இவனை கொண்டு போய் நான் முட்டை விட்ட மாதிரியும், இவனை வாயை திறந்து தண்ணிய வாயில புனல வச்சு ஊத்துன மாதிரியும், தூமைய குடிக்க ஒழுக்கமா இருக்கு. நீ படிச்சது ஊரா இப்படி, நீங்க படிச்சது இப்படி, நாங்களும் படிச்சிருக்கிறோம். ஆம்பளை புத்தி அவசர புத்தி, பெண் புத்தி பின் புத்தி சொன்னாங்க. ஏன் தெரியுமா? ஆம்பளை போயிருவேன், சோழிய முடிச்சிருவேன், சோழிய முடிச்சுட்டு துண்டை பதில் தோல்ல போட்டு எனக்கு என்ன வந்துருவேன். பெண் புத்தி பின் புத்தி சொன்னாங்க. ஏன் தெரியுமா? பொம்பளைக்கு அப்பவெல்லாம் தெரியாது, போனதுக்கு அப்புறம் வீங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும். எடுவட்ட வேலைக்கிட்ட ஏண்டா போனோம்னு நீ பின்னாடி அப்புறம் தான் யோசிப்ப. 1947 இருக்கடா பொம்பளை இப்படி மாசமான பிறகு யோசிக்கிறாங்க. பொம்பளை எல்லாம் இப்ப தெளிவாயிட்டோம். எப்படி நீ ரீசார்ஜ் பண்ணாலே உன் நம்பரை கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த கனெக்ஷனுக்கு போயிருவோம். நீ தான் தண்ணிய போட்டுக்கிட்டு யாவத்துல மருந்த குடிச்சு சாகணும், தூக்கு போட்டு சாகணும். நாங்க கிடையாது. ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பேசலே தெரிஞ்சு போகும், இவன் நம்ம கூட வாழுவானா வாழ மாட்டானா. நீங்க சொல்றீங்க நாங்க வீங்க வச்சிருவோம் வீங்க வச்சிருவோம்னு. இப்ப எல்லாம் கல்யாணம் பண்ணியே வீங்க வைக்க முடியல, பூரா குடும்ப கட்டுப்பாடு மாத்திரை கலக்குறாங்க அம்புட்டு சரக்குலையும். அது திங்கிறது பூரா ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ், பர்கரு, சாண்ட்விச் திங்கிறாங்க. ஒருத்தனுக்கு ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் நைட்ல எல்லாம் போடான்னு துரத்தி விடுற அளவுக்கு இங்க வேலை கிடக்குது. அப்படியும் பார்த்தாலும் ஆஸ்பத்திரியில போய் 5 வருஷம் கழிச்சு புள்ள பாக்குறோம், எவன் பிள்ளைன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா சொல்றாங்க ஊசியில இருந்து வைக்கிறோம், ஊசியை எங்கள்ட்ட இருந்து தான் எடுக்கிறாங்க. ஊசியில இருந்து எடுத்து உங்களுக்கு புள்ள கொடுக்கல, நேரா புள்ள கொடுக்க முடியாமல போயிட போது. அப்ப தெரிஞ்சுக்கங்க, இன்றைய வளர்ச்சி புள்ள கொடுக்கறதுல ஆம்பளைகள்ட்ட கிடையாது. ஆம்பளை கொடுக்கணும்னு நினைச்சானா நாட்டுல மதுன்னு ஒண்ணு இருக்க கூடாது, மது இருக்க கூடாது. இந்த தீய பழக்கத்தை பூரா ஆம்பளைய விட்டாதான் இனிமேல அந்த காலத்துல ஒரு டேச்ச புள்ள பத்தாங்க ஆம்பளைங்க. பழைய சோறு பச்சை மிளகா வெங்காயத்தை தின்னுபுட்டு பொண்டாட்டியோட சந்தோஷமா இருந்தாங்கன்னா ஒரு டேச்ச புள்ள பத்தாங்க. இப்ப ஒண்ணு புதுக்கிறதுக்கு இங்க நேரத்தை காணா, அதையும் கூட்டிட்டு போய் எங்க வேலை பார்க்க முடியுது? அப்படி எங்களை பாசமாக்கி விட்டீங்கன்னா பெரிய ஆஸ்பத்திரியில தான் போய் ஆபரேஷன் பில்ல பக்கணுங்கிறீங்க. ஏன் 18,000 ஓவா வருதான்? 18 ஓவா நான் பிள்ளை பக்கறதுக்கு வாங்குறது. 18,000 எதுக்கு வருது உங்களுக்கு? பெண்களுக்கு ஏன் வருது? ஏன் 10 மாதம் சுமந்து பெக்கறனால, 10 மாதம் சுமந்து நீ பெக்கறதுனால. அது இல்லாம அந்த செலவு காசை வாங்கி ஆஸ்பத்திரிலயோ நல்லது கெட்டது பாக்குறதுக்காண்டி. ஏன் தெரியுமா? பணக்காரங்களுக்கு கிடையாது, ஏழை எளிய நடுத்தரமான மக்கள் பணம் காசு உதவி பண்ணாத முடியாம இருக்கவங்க, தாய் தகப்பன் இல்லாம வளரும் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்காண்டி கொண்டு வரப்பட்ட திட்டம் இது. தெரியுதா? அப்படியே 18,000 ஆஸ்பத்திரியில வாங்குறதுக்கு நான் போய் அங்க ஐயோ அம்மா அப்பான்னு சொல்லி அத முக்கு இத முக்கு தொடையக்கில்ல அதக்கில்ல இதக்கில்ல பொழக்க அப்படியெல்லாம் பெத்து பிள்ளைய நான் கையில வாங்குறதுக்குள்ள இந்த 18,000 ஓவாயை எடுத்துக்கிட்டு இவன் கூட்டிட்டு போயிருவேன். 10 பேரை ட்ரீட் கொடுக்க முக்கிக்கிட்டு தக்கிக்கிட்டு பெக்கிறது நானு, இவன் கொண்டு போய் 18,000 ஓவாயை ட்ரீட் கொடுக்கறானா? எவடா பெக்கிறது எவடா குடிக்கிறது? நான் கேக்குறேன், 18,000 புள்ள பக்க வச்சது எனக்குல கொடுக்கணும், உனக்கு என்ன எனக்கு தான் கொடுக்கறாங்களே 3,000 ரூபாய். ஆப்பிள் ஆரஞ்சு பூஸ் 3 கிலோ அரிசி குடுக்கறாங்கடா. முக்கி முக்கி 5 நிமிஷம் நான் உழைத்தாத்தே நீ 10 மாதம் சுமக்க முடியும். அதை தெரிஞ்சுக்க முதல்ல. என்ன நீ பேசுற பேச்சு நான் கேக்குறேன். பூமியில நிலம் வச்சிருக்கோம், நிலத்தை உழுது விட்டோம், உழுது விதைய போட்டு தண்ணி பாய்ச்சணும். விதை எல்லா விதையும் முளைக்குமா?
ஒரு சில விதை முளைக்கும், ஒரு சில முளைக்காம போயிடும். அதுக்கு காரணம் என்ன? அந்த பூமி பார்த்து அதை உள்வாங்கி, அந்த விதைய உள்வாங்கி, அந்த விதை போய் விழுகிற இடம் அப்படி இருக்கணும். நீ சொல்ற 5 நிமிஷம் கோழி கொத்துனாப்புல இறங்கினாலும் 10 மாசம் 2 நிமிஷம் நீ வேலை பார்த்தாலும் 10 மாசம் அதை திங்காத, இதை திங்காத, இங்கிட்டு படுக்காத, இங்கிட்டு படுக்காத. ஒரு பேச்சுக்கு சுண்ணா இருப்பு மேடையில நீ என் பொண்டாட்டி என்ன பேச்சுக்குமா உன்னை நான் தூக்கி போட்டு இது பண்ணிட்டேன். எது பண்ணிட்ட? சனி ஆக்கிட்டேன். சரியா? பேச்சுக்குமா பேச்சுக்கு முறைக்காதடா. பேச்சுக்கு உன்னைய வந்து மாசமாக்கிட்டு பேச்சுக்கு என்னடா சரி கற்பழிச்ச உடனே மாசமாகுதுன்னு ஜெராக்ஸ் மிஷினடா வச்சிருக்கீங்க. பேச்சுக்குமா சரி உன்னைய மாசமாக்கிட்டு எத்தனை மாசத்துக்கு இந்த புள்ள பக்கற? 10 மாசம். யாருக்கு புள்ள பத்திருக்கிற? உனக்கு. முத்துராஜ் மாமா உனக்கு அப்படி சொல்லு. இருடா அத நான்லாம் சொல்லணும். குடும்ப ரச்சனை தான் சொல்ல முடியும். நீ ஒழுங்கா குடும்பம் நடத்தினேன்னா என்னங்க? நான் சொல்றது புரியுதாடா? ஒழுங்கா குடும்பம் நடத்தினேன்னா கேக்கெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா என்னங்க உங்களுக்கு பிள்ளை பிறகு உனக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப சித்திரவதை பண்ண பிள்ளை பிறந்தக்கு மோர கடைக்கு வந்து பாத்துட்டு போ அப்படின்னு உனக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பேன். பேச்சுக்கு சொல்றேன். பிள்ளை பத்திருக்கு 10 மாசத்துக்கு வந்து முத்துராஜாக்கு இந்த மணிமேகலை பிள்ளை பத்துட்டேன். முத்துராஜாக்கு பிள்ளை பத்திருக்கு. சரியான பொம்பளை, விவரமான பொம்பளை, அறிவான பொம்பளை, உங்க பெண் வருகிறதுக்கு கௌரவம் கொடுக்குற பொம்பளையா இருந்தா உன்னை எப்படி எல்லாம் நான் செஞ்சனோ அதே மாதிரி தூக்கி போட்டு என்னைய செய்ய நான் 50 மாசம் நான் சமக்கிறேன். கிளிப்ப மஞ்ச பையில பப்பியா கேரி பையில பப்பியா உனக்கு தேவையில்லை. நாங்க எப்படியோ செஞ்சோம்ல புள்ள பத்தில அது மாதிரி செய்ய என்னைய நான் செஞ்சிருவேன். நீ செனையாக மாட்டேடா. செய்யல செய்ய கொள்ள வீட்டுல ஆம்பளை பொம்பளை தானே சொல்லி பாக்குறேன். ஆம்பளை செவனை என்ன பண்ணீங்க நீங்க? என்ன வியாபாரம்? என்ன வியாபாரமா? எங்க மாமா நினைச்சு சிரிக்கிறாரு. ஏதோ பண்ணிருப்பாரு. சரி மணி என்ன வியாபாரம் பாக்குறீங்க? நொங்கா தண்ணி பழம் சொல்லுங்க. எது வியாபாரம்? நான் விக்கிறது எனக்கு தெரியுமியா. நொங்கு. சரி நான் கேக்குறேன், ஜிம்முக்கு போறீங்களோ? ஏன் கேக்குறேன். என்ன இப்படி கும்முன்னு வச்சிருக்கீங்க? எப்படி கண்ணுல தீய வச்சு கொடுத்த பேசாம இருந்த? ஓ நேத்தெல்லாம் ஒண்ணு வந்துச்சு ஒப்பளமா. இப்படியே சொல்ற ஒப்பள ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வியாபாரம் நான் அமுக்க விட்டு வேடிக்கை பாப்பேன். சரி என்ன மணி இப்ப நீங்க வியாபாரம் பாக்குற நானும் வியாபாரம் தான் பாக்குறேன். என்ன வியாபாரம் பாக்குறீங்க? உங்க நொங்கு வியாபாரம் எப்படி பரவாயில்லாம போகுதா? இந்த நேரத்துல நல்லா போகுது. ஒரு நொங்கு 15 ரூபா. அப்படியா? சரி ஒரு கண்ணு 15 ரூபா. அப்படியே நொங்கா சாப்பிடலைனாலும் நோண்டி திங்கிற மாதிரி கொடுப்பேன். அப்படியே வாய வச்சு குடிச்சுக்கலாம். அதனால நீனு ஒரு வியாபாரி நானும் ஒரு வியாபாரி ஆடிப்பாடி வியாபாரம் பண்ணலாமா? ஆடுனா பாடுனா ஓடுனா உட்கார்ந்தா படுத்தா சேர்ந்து படுத்துக்குவேன். அடி ரோட்டோர வீட்டுக்காரி வீட்டுக்காரி அடி ரோட்டாப்பு சேலக்காரி ரோட்டாப்பு சேலக்காரி அடி கெட்டுமா போட்டுமா கெட்டுமா போகட்டுமா அது ஒரு நிற்கிற திண்டுக்கல் மணிமேகலை குட்டி இது நல்ல சிவத்த குட்டி ஒழுத்த குட்டி சைசான குட்டி சோதான குட்டி இன்னைக்கு சத்தியமா சொல்றீங்க சொன்னாம இருப்பு மேடையில பப்பனுக்கு ஏத்த குட்டி சாப்பிடு வருஷம் சாப்பிடுவீல ஏதோ வயிற்றுல சொல்ற மாதிரி தெரியல. கண்ணங்கருத்தகளை ஏத்துருங்க கொண்டு கூட எல்லோரும் குளிப்பதற்கு ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி இந்த மணிமேகலை குளிப்பதற்கு சுண்ணாம்பு நெருப்பு இளைஞர்கள் அடிகொள்ள தண்ணி அடி வந்தாலும் பாட்டி பதில் சுண்ணாம்பு தாண்டி போய்
இடுப்புல கைய வச்சா இந்த ஆட்டம் வர இடுப்புல நீ கை வைக்கலையே கையை இங்கே விடுற அடி நெடுந்து ஒரு சாப்பிடு வருஷோடு கம்மாக்கரை ஓரத்தில் செத்துரு நீனா இன்னைக்கு வீட்டுக்கு போய் செருப்பு தடி உண்டு செருப்பு தடி உண்டு அப்புறம் வீட்டுல சந்தைய வேலை பண்ண நீ அடி பாட்டு வருமா நீ பாட்டு மதிலியாடா வந்து சவுக்கு சுந்தரி சவுக்கு சுந்தரி சவுக்கு சுந்தரியே Thank you.
சுட்டு தரியா எமோட்டாட்டி பணியார சுட்டு தரியா பணியார சுட்டு தரியா இது என்னடா ஆட்டா? என்ன இப்படி இப்படி அடிக்கிற? எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த ஆட்டு பிடிக்கலையா? இந்த ஆட்டு நீங்க நல்லா ஆடுவீங்க. வேணாம், வேற மாதிரி போவோம். மனமதுர குண்டு மல்லிய வேற மாதிரி போவோம். ராதை மனதில் ராதை மனதில் என்ன ரகசியம் தன்னை மறந்து தொலைத்தான் அப்படியே பப்ளிக் படுத்துறாங்க. இன்னும் ஆடிச்சா இல்லையா?
நான் கூட ஆம்பளைன்னு இருக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு இருக்குமான்னு பார்த்தேன். இல்ல ஆடு. என்னடா ராமன் பாலம் திறந்த மாதிரி திறந்து கிடக்குது. இட்லி மாவா இருக்கு, கொல கொலன்னு வேக வைப்பாரு. காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா, காட்டு பெண்ணே அவரை பார்த்தாயா, பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா, அருவி அருவி அவனை கண்டாயா, இருதய அருவி அருந்தவனோ அவனை கண்டாயா, எனக்கு வந்துருச்சு. காதலியா? அந்த பிள்ளைய பார்த்து வராம இருக்குமாய்யா? செல்லாம் மணி கிட்ட விடா. கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன கல்யாணம் ஆகல? என்னன்னு கேட்கும் பொழுது கல்யாணம் ஆகலன்னு தெரியும். ஆனவதான் என்ன ஆச்சா ஆகலையா? ஆச்சு. ஆச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. 15 வயசுல ஆச்சு. இந்த வயசு கொண்டதை கேட்கல, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். அப்படின்னா ஓ கல்யாணம் என்னன்னு தெரியாதா? தெரியாது. சரி, காதல் ஏதாவது தெரியுமா? அப்படின்னா அதுவும் தெரியாதா? சீ, அது என்ன கெட்ட வார்த்தையா? அப்படியே காதல் தெரியாதா? எனக்கு எங்க அம்மா கெட்ட வார்த்தையான்னு சொல்லும் பொழுதே அப்ப அதை பத்தி உனக்கு எதுவுமே தெரியலன்னு அர்த்தம். நான் இது வரைக்கும் எந்த ஆம்பளை ஏறு எடுத்து பார்த்ததே இல்ல. தெரியல, கேள்விப்பட்டேன். செல்லாம் உன்னை பார்த்த உடனே ஆமா காதல் தெரியல, கல்யாணம் ஆகல, யாராவது உன்னை கெடுத்துருக்காங்களா? அப்படின்னா தெரியாதா? ஐயோ கொத்தி வச்சா மல்லிகையா இருக்கேடி. சந்தாதி வாடா, கிட்டத்தட்ட வாடா. டொங்காசு மட்டும் போட்டிருக்கேன். அது சரி. ஐயா புடுங்கலைங்க வந்து சரி முகரே பாரு. என்ன டொங்காசு? என்ன டொங்காசு? இது உண்டியல். உண்டியலா? அது காசு. அந்த காசு வந்து உண்டியல்ல டொங்கன விழுது. அதோட அந்த காசு வெளியில வரவே வராது. செல்லாம் மணி 500 ஏக்கர் வாங்கியிருந்தாலும் பூரா இதுல ஓயிரும். ஏன்டா நானே பிளாட் போட்ட வச்சிருக்கேன். சண்டாலி எங்க விழுந்தாலும் அதுல விழுந்தானே எந்திரிக்கவே மாட்டேன்.
நான் யாரையும் அந்த மாதிரி போதையில விழுந்தா கூட தெரிஞ்சிருவேன். இதுல விழுந்தா செத்தியா அதோட என்கிட்ட வரால யாரும் ஒண்ணும் அப்படிலாம் ஆகல. உன்னை பார்த்தவன விட்டுருவேன். போய் நல்ல கட்டிப்பிடிமா. உன்னை இங்கிட்டு கட்டிப்பிடி. எத்தனை கட்டிப்பிடிக்க வைக்கிற? போடா, எனக்கு வெக்கையா இருக்கு. வெக்கையில கட்டிப்பிடிக்க முடியாது. போடா. அப்ப அவுத்து போடு. குளிர் காலத்துக்கு வாடா. போடா. குளிர் காலத்துக்கு வரவா? அப்புறம் உன்னை பார்த்தவன் என்னுடைய காதல் சொல்லவா? என்னம்மா, என்னை நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை காண்டி உத்தமி பத்தினியா ஒரு சொல்லுவா செய்ய. உங்களை தவிர இந்த உலகத்துல வேற ஆண்களையே பார்க்காம வீட்டுக்குள்ளேயே அடுப்புல விறக வச்சு எரிச்சுக்கிட்டு உங்களுக்காண்டியே விரிச்சு உட்காந்துருப்பேன். எதை விரிச்சுக்கிட்டு? கதவை. எப்ப வருவீங்கன்னு திறந்து போட்டே காத்திருப்பேன். நீ அது திறந்து கிடந்தாண்ட கிடக்காட்டினால நீ எப்படி கிடந்தால ஊசி பூத்து போச்சு. அது என்ன பண்ணாது? ஊசி பூத்து போறதுக்கு இது சாதாரண பொருள் இல்லடா. சாகரத்துக்கு உனக்கு தேவைப்படும்டா. சரி சரி விடு. அதனால உன்னை பார்த்தவன என்னுடைய காதல் சொல்லவா? சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லவா? சொல்லுடா. சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆனமலை காத்தடிக்க போறோம். ஆசமனோ பாடுதொரு தேவாரம். சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆனமலை காத்தடிக்க போறோம். ஆசமனோ பாடுதொரு தேவாரம். ஒரு தெய்வம் இந்த மனசுல வயசுல வந்து சின்ன சின்ன சொல்லி வந்ததொரு ஜாதி
ஒரு கையனும் இந்த மனசுல வயிற்றுல வந்து என்னாச்சு? 10:30 மணி ஆச்சு 11 மணி ஆச்சுன்னா வருதுங்க. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு போயிருங்க. ஆமா. ஏ புலபத்தி ஆம்பளே தெரியுதா? நீயும் வரிசையில் வந்துட்டியாடா? உண்மை அதுதாயா. மணிமேகலை போனா போயிட்டு போகுது. ஒரு பாப்பமா நம்பலாமையா? அப்படியா? அதனால மணிமேகலை போனா போயிட்டு போகுது. அவங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்லி விஷயத்த போய் சொல்றியா? போய் சொல்றியா?